நண்பா, ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்து போனோம் அப்படின்னு இல்லாமல், ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வரியை படித்தேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுங்க. என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பாக்கெட்டில் பணம் இருக்கணும். பணம் தானாக சேராது, உழைக்கணும். மாடு மாதிரி உழைச்சா போதாது, ஸ்மார்ட் ஒர்க். தினமும் அந்த ஒர்க்கை நேசித்து பண்ணணும். அது கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். அப்படி பண்ணியாச்சுன்னா பணம் கண்டிப்பாக வரும். அப்புறம் இதயத்தில் இரக்கம் இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய சிலுவைகளையும் நம்ம அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இரக்க குணம், அந்த புரிதல் தன்மை நமக்கு இருக்கணும். அப்புறம் நாலேஜ் இன் மைண்டு, அறிவை இருக்கணும். அறிவு எப்போ வளரும்? நிறைய மனிதர்கள்கிட்ட நம்ம பேசணும், நிறைய புத்தகங்களை படிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சமயம் அறிவு வளரும். முகத்தில் தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம முகம் காமிச்சு கொடுத்துரும் நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறத. எந்த சிச்சுவேஷனுமே வரட்டுமே, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம முகத்தில் ஒரு பொலிவு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், சிரிப்பு இருக்கணும். முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சி குடும்பத்திலையா, குடும்ப அக்கறை, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பொறுப்பு இருக்கணும். சமுதாயத்திலையா, சமுதாய அக்கறை இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, என்னுடைய சமுதாயமும் நல்லா இருக்கணும், என்னுடைய சுற்றுப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதனாக கண்டிப்பாக வாழணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கும் நல்லது.